லட்சம் லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகர். அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டேங்க சார், நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் நடிகன். அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹீரோ அவர் தான். இல்லை இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், யார் சார் இந்த படத்தில் ஹீரோ? ஏன்னா 2 பேருமே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கு கேரக்டர். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், யார் சார் இதில் ஹீரோ, நீங்களா இல்லை வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லவே இல்லைங்க 100% வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்ட்டாரா? என்னன்னா வந்து ஃபஹத் சார் ஹீரோ. அதாவது வந்து அது ஒரு கை இந்த கை 2 கையும் சேர்ந்த தட்டில் தானே சத்தம் கேட்கும். அது மாதிரி அவரு நான் சேர்ந்து இணைந்த கைகள். இந்த மாதிரி அவர் கூட நடித்தது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னைய பெருசாக சொல்கிறாரு. எப்படியோ இந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை தான் அந்த படத்துடைய கண்கள். அது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த டீமே நல்ல டீம். அதெல்லாம் முக்கியமான ஆள் யாரான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான், அவர் சார் பகவத் சார், டைரக்டர் சுதீஷ் சங்கர், கிருஷ்ணமூர்த்தி சார். அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார். ஆமாம், அது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் நான் சொல்லிட்டணும். ஆமாம், யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தள்ளி இருக்கார். அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விட இன்னொரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராக. இந்த கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார், கலைன்னு ஒரு பேர். உண்மையிலே கலை டைப் உள்ளதாக